இப்போ ஜோலார்பேட்டையோட வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் இருக்கு? மிகப்பெரிய குறையா இருக்கிறது என்ன அப்படின்னா, செட்டேரி அணைக்கு நீர் கொண்டு வரல. அதற்கு என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா, கிருஷ்ணகிரி அணையில இருந்து நம்ம செட்டேரி அணை வந்து ஒரு 50-60 மீட்டர் உயரத்துல இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி காரணங்கள் சொல்றாங்க. ஆந்திரால பாத்தீங்க அப்படின்னா திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஸ்ரீசைலம் அணையிலிருந்து நீரை குப்பம் பகுதிக்கு எடுத்துட்டு வராரு. இந்த குப்பம்ன்ற ஏரியா பாத்தீங்க அப்படின்னா கடல் மட்டத்துல இருந்து 670 மீட்டர் உயரத்துல இருக்கு. அங்க 600 மீட்டர் சாத்தியப்படுறது, இங்க சாத்தியப்படாதா? ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ தான் அங்கே வந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினராக வந்து இருக்கிறாரு. அவர் இந்த மாதிரி செயல்பாடுகளை, திட்டங்களை வந்து அரசு எடுத்துட்டு போல அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டா? கண்டிப்பா. அவரு தன்னோட கடந்த தேர்தல் அறிக்கையில செட்டேரி அணைக்கு நாங்க நீர் கொண்டு வருவோம்னு போட்டிருக்காரு. அப்படி போடல அப்படின்னா 6 மாத காலத்துல நான் வந்து ராஜினாமா பண்ணிடுவேன் வேற சொல்லியிருக்காரு. அவர் 2 வாக்குறுதியுமே நிறைவேற்றல. முதல் வாக்குறுதி நிறைவேற்றல, 2வது வாக்குறுதியாவது அவர் நிறைவேற்றிருக்கலாம், அதையும் நிறைவேற்றல. பக்கத்துல இருக்கிற மாநிலத்துல அந்த மாநில முதல்வரால செய்ய முடிஞ்சதை வந்து உங்களால ஏன் செய்ய முடியல? நான் இதுக்கு என்ன காரணம் பாக்குறேன்னா, அது மண்ணின் மைந்தன் அந்த மண்ணை ஆள்றாரு. தாவேகா முதற்கொண்டு நாங்கள் அதிமுக திமுகவுக்கு மாற்றாதான் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க அதுல இருந்து எப்படி மாறுபடுறீங்க? தாவேகாக்கு என்ன கொள்கை கோட்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிகப்படியான பெண்கள் வந்து தாவேகா பின்னாடி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. உச்சபட்ச நடிகருக்கு எல்லாரும் தான் ரசிகர்களா இருப்பாங்க. அதுக்காக நீங்க அரசியலுக்கு வந்தோட நாட்டத்துக்கு உங்க கையில கொடுத்துருவாங்களா? நீங்க அரசியல் பட்டீங்களா? முதல்ல உங்களுக்கு அரசியல் பத்தி தெரியுமா? என்ன நீங்க செயல் திட்டம் வச்சிருக்கீங்க மக்களுக்காக? ஜோலார்பேட்டை தொகுதி நீங்க வளர்ச்சி இல்லைன்னு சொல்றீங்க. எந்த மாதிரியான வளர்ச்சி நீங்க வந்தா கொண்டு வருவீங்க? அங்க பாத்தீங்கன்னா தம்பி பெருசா வேலை வாய்ப்புகள்னு கிடையாது. வெளி மாநிலங்களுக்கும் வெளியூர்களுக்கும் போக வேண்டிய நிலை இருக்குது. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம். அதுல நம்ம உள்ளூர் மக்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் ஏன் சாத்தியம் இல்லை? அங்க வந்து கரும்பு விளையுது, தென்னந்தோப்பு இருக்குது. நீங்க தென்னந்தோப்பு எடுத்துக்கோங்க, பக்கத்துல நம்ம வந்து ஒரு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை நம்ம ஏற்படுத்த முடியாதா? சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியின் ஜோலார்பேட்டையின் வேட்பாளர் பொறியாளர் சசிரேகா அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் தம்பி. நலமா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேங்க. நாம் தமிழ் கட்சியோட ஜோலார்பேட்டையின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. உங்களுடைய பயணம் வெற்றி பெற எங்கள் சாட்டையின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. தமிழ் தேசிய பயணத்தில் எத்தனை ஆண்டு காலமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த நாம் தமிழ் கட்சியோட வேட்பாளர் அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு சாத்தியப்பட்டுச்சு, எப்படி சாத்தியப்பட்டுச்சு? தம்பி, நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக பயணப்படுறேன். இதற்கு முன்னாடி நான் வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு 8 ஆண்டுகள் பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பள்ளி பருவத்திலே பார்த்தீங்க அப்படின்னா இது சொல்லி ஆகணும். ஏன்னா பள்ளி பருவத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்து கோடைக்கால விடுமுறைக்கு வந்து எங்களோட ஆட்சி வீட்டுக்கு எங்கள் அம்மா அப்பா கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி பயணப்பட்டு போகும்போது பேருந்தில் பயணப்படும் போது நான் கண்ட காட்சி வந்து இன்னும் என் மனசில் அப்படியே இருக்குது. அது என்ன அப்படின்னா, பாதாள சாக்கடைக்குள்ள மனிதர்கள் இறங்கி அந்த பாதாள சாக்கடையை க்ளீன் பண்ணிட்டு மேலே வர்ற அந்த காட்சி வந்து என்னையே வந்து அந்த சின்ன வயசுலேயே, நான் அப்போ வந்து ஒரு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிச்சிருப்பேன். அந்த வயசுலேயே வந்து என்னைய பாதித்த ஒரு காட்சி அது. இது பல இடங்களில் அந்த காட்சியை நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஊர்களில் நான் வந்து அந்த சைடில் ட்ராவல் பண்ணும்போது பல இடங்களில் வந்து மனிதர்கள், அதாவது நம்ம ஒரு சாக்கடையை பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒதுங்கி போவோம், ஓரமாக போவோம். இன்னும் பல வீட்டில் வந்து அவங்கவுங்க டாய்லெட்ஸை க்ளீன் பண்ணுறதே அவங்களுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதரை வந்து மனித கழிவை அகற்றுவதற்கு அந்த மனிதரை வந்து சாக்கடை குழிக்குள்ளே இறக்கி அவர்களை க்ளீன் பண்ண வைக்கிறதுன்றது வந்து, இது எப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம வாழ்கிறோன்னு எனக்கு தெரியல. சம்பவம் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி? கண்டிப்பாக எனக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இது வந்து சின்ன வயசுலேயே எனக்கு அந்த கேள்வி எனக்கு இருக்கும். நான் அந்த காட்சி எப்பெல்லாம் பார்க்குறேனோ அப்போல்லாம் எனக்கு என்னை அறியாமே எனக்கு வந்து கண்ணில் நீர் வந்துடும். அது ஏன் வந்துச்சு, எதுக்காக அப்படிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவமாக எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த மனிதரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தலை முடி முதல் கால் வரைக்கும் மொத்தமும் சாக்கடையில் நனைஞ்சிருப்பாங்க. இது வந்து ஒரு ரொம்ப மனதுக்கு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆக்சுவலாக 12ஆம் வகுப்பு படிக்கும்போது கோச்சிங்காக நான் வந்து பயணப்படணும். ஒரு 2.5 மணி நேரம் திருப்பியும் பேருந்தில் பயணப்படுறேன். அப்போ தான் வெளியில் இருக்கிற இதெல்லாம் பார்க்குறேன். திருப்பவும் இதே போல் ஒரு காட்சி என் கண் முன்னாடி வருது. அதே மாதிரி ஒரு 3-4 மனிதர்கள் வந்து சாக்கடைக்குள்ளே இறங்கி அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்து நிற்கிறாங்க. அப்போ எனக்குள்ளே தோணுது என்ன அப்படின்னா, நான் வந்து 5-6 வகுப்பு படிக்கும்போது பார்த்த காட்சி, அதுக்கப்புறம் இன்னும் 6 ஆண்டுகளுக்கு அப்புறமும் அதே நிலைமை தான் இருக்குது. அந்த டைமில் நான் யோசிச்சது என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் என்ன நடக்குது, இது மாறவே மாறாதா?
அப்ப இந்த ஒரு சம்பவம் மாறல அப்படின்னா இது தொட்டு பல விஷயங்கள் மாறி இருக்காது. கண்டிப்பா இதுவே மாறல, இது மாறி இருக்கணும் இல்ல. மனித கழிவை மனிதர்கள் அகற்றக்கூடிய அந்த அவலம் வந்து மாறல அப்படின்னா இங்க என்ன ஆட்சி நடக்குது, ஆட்சியாளர்கள் யாரு, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு 12ஆம் வகுப்பு படிக்கும்போது மனசுக்குள்ள வந்துருச்சு. அப்பதான் நான் வந்து நம்ம நாட்டை யார் ஆள்றாங்க அப்படின்னு ஒரு பார்வை எனக்கு பாலிடிக்ஸ் மேல வர்றதுக்கு, படிப்புல இருந்த பார்வை அரசியல் மீது திரும்புது. அதே போல இந்த பேருந்துல பயணப்படும் போது எங்க கிராமங்கள் வழியா பேருந்து போகும். நீங்க கிராமங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மை வறுமை நிலைமையில மக்கள் இருப்பாங்க தம்பி. பசங்களை பாத்தீங்கன்னா அந்த ட்ரௌசர் சொல்லுவாங்கல்ல, அதை வந்து ஊக்கு கூட இருக்காது, அதை வந்து அந்த அரணா கயிறுல சுருட்டி வச்சிருப்பாங்க. அப்படிதான் அவங்களோட நிலைமை. அந்த பக்கத்துல விளையாடுற பசங்களா இருக்கட்டும், ரொம்ப ஏழ்மை வறுமை நிலை தான். தண்ணி எடுக்க போகணும் அப்படின்னா 4-5 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். அப்ப இதெல்லாம் எதுவுமே மாறல. ஆனா வந்து ஆட்சி மாறுது, சட்டமன்றத்தில் இவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. எங்க அப்பாலாம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே விழுந்து விழுந்து ஓட்டு போடுற ஒரு ஆள். அவர் வந்து மிகப்பெரிய அம்மா ஃபேன். அவர் வந்து எப்பவுமே ஓட்டு போட்டுவார் ஏடிஎம்கேக்கு. நான் எங்க அப்பாட்ட கேட்டேன், அப்பா இங்க எதுவுமே பெருசா மாறல, நீங்க எதுக்கு நீங்க ரெட்டை இலக்கி எப்பவும் ஓட்டு போடுறீங்க அப்படின்னு. ஆனா அதுக்கு அவர்கிட்ட பதில் கிடையாது. அது ஒரு ஃபேன் மென்டாலிட்டி, அதனால அதை ஓட்டு போடுறாங்களா, மற்றபடிக்கு சிந்தனை மூலமா அவங்க வந்து யோசிச்சு பண்ற விஷயமா எனக்கு தெரியல. அதிமுக குடும்பத்திலிருந்து தான். ஆமாங்க, ஆமா. அதன் பின்பு இந்த தமிழ் தேசிய பயணத்தை சூஸ் பண்ண வேண்டிய காரணம் என்ன, நாம் தமிழ் ஏன் சூஸ் பண்ணி? கண்டிப்பா அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அப்பவே வந்து அந்த எண்ணங்கள் மனசுல வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பாலிடிக்ஸ்ல யார் இருக்காங்க, யார் நாட்டை ஆள்றாங்க அப்படின்னு அப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அஇஅதிமுக, ஒரு பக்கம் திமுக. அப்போ ஜெயலலிதா அம்மா ஆட்சியில இருக்கிறாங்க. சரி, இவங்க சரியா இருந்தா இதெல்லாம் மாறி இருக்கணுமே, அப்ப இவங்க சரியான நபர் இல்லை அப்படின்னு எனக்கு மனசுல பட்டுருச்சு. நான் அப்போ வந்து கலைஞர் அவர்கள் பேசுறத கவனிக்க ஆரம்பிக்கிறேன். அப்ப கலைஞர் அவர்கள் பேசுறாரு. அவர் வந்து நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளை பேசுற மாதிரி தெரியல. அவர் பேசுனா ஜெயலலிதா அம்மாவை திட்டுவார், அதுதான் அவர் பேசுவார். அம்மா என்ன பேசுறாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து ஐயாவை திட்டுவாங்க. அவங்களுக்குள்ள திட்டிப்பாங்களே தவிர மக்களின் பிரச்சனைகளை பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு அப்பதான் புரிஞ்சது, ஓ இவங்க மக்களின் பிரச்சனைகளை பேசுறதே கிடையாது, பேசினா தானே இங்க ஏதாவது மாற்றம் நடக்கிறதுக்கு, அது எதுவுமே அவங்க பண்றது இல்லை அப்படின்றது எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. அப்போ நான் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். திராவிட கட்சிகளும் எனக்கு அப்போ கூட திராவிடம்னு எதுக்கு இவங்க பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு கேள்வி இருந்தது அந்த வயசுலயே. தமிழ்நாடு தானே இருக்கணும், இது என்ன திராவிடம், இந்த சொல் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்ற கேள்வி எனக்கு அப்பவே இருந்திருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம்னு வைக்க வேண்டிய காரணம் என்ன, திராவிடம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன, இந்த கேள்வி அப்போ வந்துருச்சு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம கூட கனெக்டடா இல்ல, எல்லாமே தள்ளி இருக்குது. இந்த ஆட்சி அதிகாரங்கள், இந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே தள்ளி இருக்கிறாங்க மக்களிடம் இருந்து. அதனால இங்க தரையில வந்து எந்த மாற்றமும் நடக்கல அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்பவே நான் வந்து தலைவரோட தேட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ 2010-11 தான் நான் வந்து பன்னாட்டு நிறுவனமான HCL வேலைக்கு சேர்றேன். அங்க வந்து 2011 வேலைக்கு சேரும்போது யூடியூப் எல்லாம் அப்போல்லாம் பார்க்கும்போது, அப்புறம் வீட்டுக்கு லீவ் நாட்களில் வரும்போதும் யூடியூப்ல வந்து அண்ணனோட பேச்சுக்கள் வரும். அப்போ என் தம்பி வந்து ஒரு நாள் சொல்றான், இந்த மாதிரி சீமான்னு ஒருத்தர் பேசுறாருக்கா, அவர் பேச்சு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம தான் பல பேர் பேச்சை கேட்டிருக்கோமே, பல பேருக்கு பேச்சை கேட்டு இவரு ஒரு ஆளு, ஏய் எல்லார் பேச்சையும் கேட்டாச்சுரா, மாத்து வேற ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன் அவர்கிட்ட. அப்போ அந்த காட்சி யூடியூப்ல அந்த காட்சி வரும்போது பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒரு மீட்டிங் நடக்குது. அவன் மாத்த போறான் என் தம்பி, சரி இன்ட்ரெஸ்ட் இல்லாக்காக்கு மாத்தலாம்னு சொல்லிட்டு மாத்த போறான். ஆனா அந்த காட்சியில பாத்தீங்க அப்படின்னா கொற்ற மழையில அண்ணன் பேசுறாரு. அவர் பேசுறாரு, அங்க அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆடியன்ஸும் ஒரு கட்சியின் உறுப்பினர்களும் வந்து அப்படியே அந்த கொற்ற மலையில அப்படியே உட்காந்துருக்காங்க. யாருமே கலையல, ஒரு நாற்காலி கூட காலியா இல்ல, அத்தனை பேரும் அப்படியே இருக்கிறாங்க. அண்ணன் பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த காட்சியே எனக்கு முதல்ல வந்து ரொம்ப புதுமையா இருந்தது. இது எங்க நடக்குது, எப்பவுமே ஒரு கூடாரம் பந்தல் இருக்கும், ஒரு படாடோபம் இருக்கும், அது எதுவுமே கிடையாது. அவர் மட்டுமே மேடையில் நிக்கிறாரு, அவர் மட்டுமே பேசுறாரு. சோன்னு மழை பெய்யுது, இந்நேரத்துக்கு எல்லாரும் கலைஞ்சு ஓடி இருக்கணும், ஆனா யாரும் ஓடல. இது ரொம்ப புதுமையா இருந்தது எனக்கு. இது என்ன இப்படி ஒரு நிகழ்ச்சி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நடக்குதா, அப்ப இவர் என்ன பேசுறாரு, இவருக்கும் அந்த உறுப்பினர்களுக்குமான கனெக்ஷன் என்ன இருக்கு, எது அவங்களை இருத்தி வச்சிருக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்துச்சு. அப்போ அந்த வீடியோ பிளே பண்ணோம். அப்போ பார்க்கும்போது அண்ணன் வந்து அன்னைக்குதான் அண்ணன் வந்து தரையில நடக்கிற பிரச்சனையும் ஒரு தலைவர் பேசி நான் கேட்கறேன். இத்தனை நாள் வரைக்கும் மாத்தி மாத்தி திட்டிப்பாங்க, மக்களோட பிரச்சனைகளை பேச மாட்டாங்க. ஆனா
ஊர்ல உலகத்துல என்ன பிரச்சனை, நம்ம தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை நடக்குது, மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத வந்து அண்ணன் வந்து வெடிக்கிறார் மேடையில. அதுலயும் முக்கியமா மனித கழிவை மனிதனே அகற்ற அவல நிலை இன்னமும் இருக்குது. பாதாள சாக்கடையில இறங்கி இன்னமும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இறங்கி சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. ஏன் ஒரு நாள் நீ சுத்தப்படுத்து, ஒரு நாள் அவன் சுத்தப்படுத்து, ஒரு நாள் நான் சுத்தப்படுத்து, அப்படி சுழற்சி முறையில் நம்ம சுத்தப்படுத்தலாமே அப்படின்னு கேட்கிறாரு. அன்னைக்கு நீங்க பார்த்ததை இப்ப கனெக்ட் பண்ணி பாக்குறீங்க. நான் பல ஆண்டுகள் கழிச்சு அந்த ஒரு கேள்வியை, மனசுல இருக்கிற கேள்வியை மேடையில பேசின ஒரு தலைவரை நான் அண்ணன் அப்பதான் பாக்குறேன். அந்த பாயிண்ட்ல தான் ஐ காட் கனெக்டட் வித் அண்ணன். அன்று சீமான் அவர்களுடைய பேச்சை பாக்குறீங்க, பார்த்துட்டு கட்சி மீது ஈர்க்கப்பட்டு கட்சிக்குள்ள வந்து வரீங்க. எந்தெந்த பாசறைகளை பயணப்பட்டிருக்கீங்க? நாம் தமிழ் கட்சியோட பயணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்போ நாங்கள் வந்து 2015-16 வாக்கில் நாங்கள் பெங்களூரில் இருந்தோம். அப்போது அங்கே இருக்கும்போது தான் நாங்கள் வந்து சரி கட்சியில் இணைஞ்சு செயல்படணும்னு முடிவு எடுத்து பெங்களூரில் இருக்கிறதுனால சென்னையில், அதாவது தமிழ்நாட்டில் வந்து கூட்டங்களில் பெருசாக கலந்துக்க முடியல. அப்போ எங்கேயாவது ஒரு கார்னரில் நம்ம வந்து கட்சியில் வேலை செய்யணும், கட்சிக்கு நம்ம தொடர்பாக இருக்கணும், நம்மளோட பணி வந்து கட்சியில் இருக்கணும், தமிழ் தேசியத்துக்காக நிற்கிற கட்சியில் நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு இருந்தது. அப்போது நாங்கள் வந்து தகவல் தொடர்பு பாஸ்டரையை வந்து அணுகி, தகவல் தொடர்பு பாஸ்டரின் செயலாளர் திரு மதன் அவர்கள், அப்புறம் சுனந்தா அவர்கள், இவங்களெல்லாம் அணுகி நாங்கள் பேசும்போது அவர்கள் தான் சரி இணைஞ்சு பயணிங்க அப்படின்னு சொல்லி எங்களை கட்சிக்குள்ளே வேலை செய்ய வச்சாங்க. இப்போ அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து அதுலேருந்து நாங்கள் வந்து எப்படி ஒரு 7-8 ஆண்டுகளாக நாங்கள் வந்து அந்த பாஸ்டரில் தான் பயணப்படுறோம். அப்புறம் நாங்கள் கொரோனா காலகட்டத்தில் பெங்களூர்லேருந்து நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். சென்னைக்கு வந்த இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, கட்சியில் இணைஞ்சு செயல்படணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே இங்கே இருக்கிறதுனால அவங்களோடய இருக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக என்ன கட்சி கூட்டங்கள் இருந்தாலும் நாங்கள் வந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தோம். இப்போ கட்சி பணி தொடர்ந்துகிட்டு இருக்கு. மக்கள் பணி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ ஜோலார்பேட்டையோட வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அந்த தொகுதியில் என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் இருக்குது முக்கியமாக? தம்பி, ஜோலார்பேட்டை தொகுதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெருசாக அங்கே வந்து பரவலாக வளர்ச்சின்றதே கம்மி தான். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க, அங்கே முக்கியமாக வேளாண்மை நிலங்கள் அதிகம். அங்கே மக்களின் மிகப்பெரிய குறையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, செட்டேரி அணைக்கு நீர் கொண்டு வரலை அப்படின்றது அவங்களோட மிகப்பெரிய குறை. நீங்கள் இந்த செட்டேரி அணையை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 1000 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு டேம், பெரிய அணை. இதை வந்து கட்டி ஒரு 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு மேலாக அந்த அணையை அப்படியே கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. தண்ணீர் கொண்டு வரலை. கேட்டால் ஆந்திர பகுதியில், காட்டு பகுதியில் இருந்த தண்ணி வந்து வரலை, அங்கே வந்து அணை கட்டிட்டாங்க, தமிழ்நாட்டிலையும் மழை அவ்வளவா இல்லை, அப்படி இப்படின்னு ஏதோ காரணங்கள் சொல்லி அந்த அணைக்கு தண்ணீர் கொண்டு வர்றதை அவங்க கடப்பில் போட்டாங்க. ஆனால் மக்கள் வந்து திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிருஷ்ணகிரி டேம்ல இருந்து நீங்கள் வந்து உபரி நீரை இங்கே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா தொகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கை. 18-20 வருஷங்களா அங்கே வந்து ஆக்கிரமிப்பு நடக்குது, டேமுக்குள்ள தூர்வார பணியும் நடக்கலை, அதை அப்படியே கிடப்பில் போட்டிருக்காங்க. அப்போ தொகுதி மக்கள் எல்லாருமே இதை வந்து ஒரு முறையீடாக வச்சுருக்காங்க. அது பெருசாக ஆட்சியாளர்கள் டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி பல வருடங்களாக வந்து சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க பெருசாக எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அதற்கு என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா, கிருஷ்ணகிரி அணை வந்து கிருஷ்ணகிரி அணையிலிருந்து நம்ம செட்டேரி அணை வந்து உயரமாக இருக்குது, ஒரு 50-60 மீட்டர் உயரத்தில் இருக்குது, அதனால தண்ணி கொண்டு வர முடியாது அப்படின்ட்டு இந்த மாதிரி காரணங்கள் சொல்கிறாங்க. ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஸ்ரீசைலம் அணையிலிருந்து நீரை 670 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற குப்பம் பகுதிக்கு எடுத்துட்டு வராரு. ஏன் அப்படின்னா, குப்பம் பகுதி, அதை சுற்றி ராயலசீமா இருக்கிற அந்த ஏரியா, அங்கே எல்லாம் மிக வறட்சியான நிலங்களா இருக்குது, மக்களுக்கு குடித்தண்ணீர் பிரச்சனை இருக்குது. அப்போ பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வந்து பாதிப்படையுது. அப்போ இதை மனசுல வச்சுட்டு ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டை கையில் எடுக்கிறார். அப்போ தொலைவு பார்த்தீங்கன்னா 670 கிலோமீட்டர் தொலைவு. அண்ட் இந்த குப்பம்ன்ற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா கடல் மட்டத்துல இருந்து 670 மீட்டர் உயரத்துல இருக்குது. அங்க 600 மீட்டர் சாத்தியப்படுறது, இங்க சாத்தியப்படாதா? அவர் எப்படி எடுத்துட்டு வராருன்னு பாருங்க தம்பி. அவர் வந்து இந்த தண்ணீரை வந்து லிஃப்ட் இரிகேஷன் மெத்தட் மூலமா எடுத்துட்டு வராரு. லிஃப்ட் இரிகேஷன் சிஸ்டம், அதாவது எத்திப்பாசனை முறை மூலமா அவர் வந்து தண்ணீரை எடுத்துட்டு வராரு. அது எப்படின்னா 8 ஸ்டேஜஸ்ல எடுத்துட்டு வராரு. தண்ணீரை வந்து ராட்சச குழாய்களை வச்சு பம்ப் பண்ணி அதை மேல் நோக்கி ஏற்றி அதை கால்வாய்களில் நிரப்பி திரும்ப அங்கிருந்து ராட்சச குழாய்கள் பம்பை வச்சு மேல் நோக்கி ஏற்றி இந்த மாதிரி 8 நிலைகளில் லிஃப்ட் இரிகேஷன் சிஸ்டம் மூலமா அந்த தண்ணீரை ஒவ்வொரு நிலைகள்லையும் மாற்றி 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 கொண்டு வந்து குப்பத்தில் கொண்டு சேர்த்துருக்காங்க. குப்பத்தில் கொண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் குப்பம் பிரான்ச் கெனால் திட்டத்தின் மூலமாக குப்பத்தில் இருக்கிற கால்வாய்கள் எல்லாம் வந்து சீர்படுத்தி அங்கே புதிதாக கால்வாய்கள் அமைச்சு குப்பத்தில் இருக்கிற 110 ஏரிகளுக்கு கொண்டு தண்ணீரை நிறைச்சிட்டாங்க தம்பி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற கிராமத்தில் மொத்தமும் இப்போ வறட்சி நீங்கி குடிதண்ணீர் பிரச்சனையும் இல்லை,
வேளாண்மையும் செழிப்பா இருக்குது. அப்ப இதுதானே அரசு அதிகாரிகள் செய்ய வேண்டியது, இதுதானே ஒரு ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டியது. நீங்க சிக்கல் இருக்குன்னு பேசுறதுக்கு நீங்க எதுக்கு நீங்க ஆட்சியில இருக்கணும்? மக்கள் சிக்கல்னு சொல்லலாம், மக்கள் வந்து சொல்லலாம் இது முடியுமா முடியாதுன்னு அவங்க யோசிக்கலாம். ஆனா நீங்க ஆட்சியில இருக்கிற ஆட்சியாளர்கள் எந்த திட்டத்தையாவது நீங்க வகுத்து நீங்க இதை சாத்தியப்படுத்தணுமா இல்ல, வேணாமா? ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ தான் அங்க வந்து இப்ப சட்டமன்ற உறுப்பினரா வந்து இருக்கிறாரு. அவர் இந்த மாதிரியான செயல்பாடுகளை திட்டங்களை வந்து அரசுகிட்ட எடுத்துட்டு போல அப்படிங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டா? கண்டிப்பா அவரு தன்னோட கடந்த தேர்தல் அறிக்கையில செட்டேரி அணைக்கு நாங்க நீர் கொண்டு வருவோம்னு போட்டிருக்காரு. அப்படி போடல அப்படின்னா 6 மாத காலத்துல நான் வந்து ராஜினாமா பண்ணிடுவேன் வேற சொல்லியிருக்காரு. அவர் 2 வாக்குறுதியுமே நிறைவேற்றல. முதல் வாக்குறுதி நிறைவேற்றல, 2வது வாக்குறுதியாவது அவர் நிறைவேற்றிருக்கலாம், அதையும் நிறைவேற்றல. பக்கத்துல இருக்கிற மாநிலத்துல அந்த மாநில முதல்வரால செய்ய முடிஞ்சதை வந்து உங்களால ஏன் செய்ய முடியல? நான் இதுக்கு என்ன காரணம் பாக்குறேன்னா, அது மண்ணின் மைந்தன் அந்த மண்ணை ஆள்றாரு, அவருக்கு அந்த வலி இருக்குது. தன் மக்களுக்கு வந்து நிர்கதியா அவங்க நிக்கிறாங்க, வேளாண்மை செய்ய முடியல, குடித நீர் இல்லை அப்படின்றத பெரிய அந்த வருத்தத்தை அவர் மனசுல எடுத்துக்கிட்டு கஷ்டம்தான், மிக கஷ்டப்பட்டு அந்த அந்த ப்ராஜெக்டை முடிச்சு இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த இடம் முழுக்க. நீரால் நிரப்பப்பட்டிருக்கு அந்த இடம், வேளாண்மை நடக்குது இன்னைக்கு. இதையே அவங்களால செய்ய முடியல, ஏன்னா அவங்களுக்கு நோக்கம் இல்லை. உங்களுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர்கள் நோக்கம் இல்லை, அதனால நீங்க கடப்புல போட்டீங்க. இதை செஞ்சிருக்கலாம், இது சாத்தியம் இருக்குது. இதை நீங்க இப்ப தூரமா பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணகிரி அணைக்கும் செட்டேரி டேமுக்கும் உள்ள தூரம் வந்து 60 கிலோமீட்டர் தான். உயரமும் பாத்தீங்கன்னா அந்த 60-50 மீட்டர் தான் உயரம். நீங்க அதை கம்பேர் பண்ணது ரொம்ப கம்மி. அழகா செய்யலாம், ஆனா இவங்க செய்யல. ஆனா நான் வந்தா கண்டிப்பா இந்த திட்டத்தை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன், தண்ணியை கொண்டு வந்து சேர்ப்பேன். இப்போ வந்து ஜோலார்பேட்டை தொகுதி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஜங்ஷனாக இருக்குது. வட இந்தியாவிலேருந்து வர ரயில்கள் எல்லாமே வந்து அங்கே தான் நின்றுட்டு போகுது. அந்த பகுதி வந்து இப்போ வட தமிழகம் முழுவதும் நாங்கள் வளர்ச்சி பாதையில் வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கோம்னு சொல்லி ஆளுங்க அரசுகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தனியாக அதற்கான ஒரு டார்கெட் வச்சு நாங்கள் வட தமிழகத்தை வந்து நாங்கள் உயர்த்துறோம் வந்து சொல்கிறாங்க. இந்த ஜோலார்பேட்டை தொகுதி நீங்கள் வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறீங்களா? எந்த மாதிரியான வளர்ச்சி நீங்கள் வந்தால் கொண்டு வருவீங்க? அங்கே பார்த்தீங்கன்னா தம்பி பெருசாக வேலை வாய்ப்புகள்னு கிடையாது. அங்கே இருக்கிற படித்த இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வேலை வாய்ப்புக்கு வந்து வெளி மாநிலங்களுக்கும் வெளி ஊர்களுக்கும் போக வேண்டிய நிலை இருக்குது. அவங்க குடும்பம் ஒரு இடமாவும் அவங்க ஒரு இடமாவும் இருக்கிறாங்க. வார இறுதி நாட்களில் தான் அவங்க குடும்பத்தையே பார்க்க முடியுது. அந்த மாதிரி நிலைமை தான் இருக்குது. பெரும்பாலானோர் வெளில தான் வேலை செய்கிறாங்க. அப்போ உள்ளூரில் வந்து வேலை செய்வதற்கான வாய்ப்பை வந்து இவங்க எதுவுமே ஏற்படுத்தலை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நம்ம ஏற்பாடு பண்ணுவோம், நம்ம செய்வோம். அதுல நம்ம உள்ளூர் மக்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் ஏன் சாத்தியம் இல்லை? அங்க வந்து கரும்பு விளையுது, தென்னந்தோப்பு இருக்குது. நீங்க தென்னந்தோப்பு எடுத்துக்கோங்க, பக்கத்துல நம்ம வந்து ஒரு நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை நம்ம ஏற்படுத்த முடியாதா? லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு இதை வச்சு எப்படி வேலை கொடுக்க முடியும்? நம்மளால நிறைய வேலை வாய்ப்புகளை எப்படி உருவாக்க முடியும்? இந்த மாதிரி அரசு வந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்கள் நடத்த குத்தகை எடுத்து அரசு வேளாண்மை பண்ணும். அப்போ நீங்க மேசிவ் ஸ்கேல்ல வேளாண்மை பண்ணும்போது இது சாத்தியப்படாதா? நீங்க மேசிவ் ஸ்கேல்ல நீங்க வேளாண்மை பண்ணும்போது இதெல்லாம் சாத்தியம் தானே. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு நீங்க வேலை தர முடியும். நீங்க வந்து உற்பத்தி பண்ற பொருட்களை நீங்க வந்து உங்க தேவைகளுக்கு போக நீங்க வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் நீங்க வந்து ஏற்றுமதி பண்ண முடியும். அப்ப இதுல இவ்வளவு தொழில் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நீங்க என்னைக்காவது ஆராய்ஞ்சு பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் வந்து சாத்தியம். நாம் தொடர் ஆட்சி வந்தா கண்டிப்பா இதை சாத்தியப்படுத்துவோம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் மட்டும்தான் வந்து நம்மளோட பொருளாதாரத்தை மேம்படுத்தும். இப்போ மாற்றம் அப்படின்னு நீங்கள் வந்து வைக்கிறீங்க. மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு தான் நாம் தெரிஞ்சு பிரம்மாண்டமான மாநாடை ஏற்பாடு பண்ணி நடத்தி முடித்திருக்கீங்க. நீங்கள் மாற்றம்னு சொல்லும்போது மற்ற கட்சிகளும் மாற்றம் தான் சொல்கிறாங்க. இப்போ வந்திருக்க தாவேகா முதற்கொண்டு நாங்கள் அதிமுக திமுகவுக்கு மாற்றாதான் வரோம்னு சொல்கிறேன். இப்போ 2 ஆப்ஷன் இருக்குல்ல மக்களுக்கு, நீங்கள் அதுலேருந்து எப்படி மாறுபடுறீங்க? நான் இப்போ தாவேகாவை பற்றி சொல்கிறது என்னன்னா, தாவேகாக்கு என்ன கொள்கை கோட்பாடு இருக்குன்னு எனக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க மக்கள் நலன் சொல்கிறாங்க. மக்கள் நலன் தான் எங்களுடைய கொள்கையில் முதன்மையான கொள்கையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி சாத்தியப்படுத்துவீங்க? அது உங்க ஆட்சி வரைவு தான் என்ன, உங்க கோட்பாடு தான் என்ன, அது சொல்லணும்ல மக்களுக்கு. நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியோட செயல்பாட்டு வரைவெடுத்து நீங்கள் படிச்சு பாருங்க. ஒரு நாட்டை எப்படி முன்னேற்ற முடியும், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை எப்படி ஏற்படுத்த முடியும், எப்படி கல்வியை தரமாக கொடுக்க முடியும், எப்படி மருத்துவத்தை தரமாக கொடுக்க முடியும், அப்படி பல வகையான நாட்டை ஒரு என்ன சொல்றது வளர்ச்சி மிகுந்த மாநிலமா மாத்துறதுக்கு என்னென்ன செயல் திட்டங்கள் இருக்கோ அத்தனையும் அந்த செயல்பாட்டு வரைவில் இருக்கு. அது போல ஏதாவது நீங்க வந்து கொடுத்துருக்கீங்களா? உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது விஷனரி தொலைநோக்கு பார்வை ஏதாவது இருக்குதா? உங்களுக்கு எதுவும் கிடையாது. நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டார், உங்களுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான ரசிகர் கூட்டங்கள் இருக்கு. அந்த கூட்டத்தை வச்சு நீங்க வந்து அதை ஓட்ட மாத்திரலாம். நீங்க கனவுல அதிகப்படியான பெண்கள் வந்து தாவேகா பின்னாடி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. நடிகருக்கு உச்சபட்ச நடிகருக்கு எல்லாரும் தான் ரசிகர்களா இருப்பாங்க. நானும் தான் ரசிகராக இருந்தேன் விஜய்க்கு. எல்லாருக்கும் தான் பிடிக்கும். உங்களோட நடனமும் உங்களோட டான்ஸ் பாட்டு எல்லாருக்கும் தான் பிடிக்கும். அதுக்காக
நீங்க அரசியலுக்கு வந்தோன்னா நாட்டத்துக்கு உங்க கையில கொடுத்துருவாங்களா? நீங்க அரசியல் பட்டீங்களா? முதல்ல உங்களுக்கு அரசியல் பத்தி தெரியுமா? என்ன நீங்க செயல் திட்டம் வச்சிருக்கீங்க மக்களுக்காக? அதை நீங்க வந்து பொது வழியில முதல்ல சொல்லுங்க. நீங்க முதல்ல நிருபர்களை சந்திங்க. அவங்க சொல்ற கேள்விகளை நீங்க முதல்ல எதிர்கொள்ளுங்க. அப்பதானே மக்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும். நீங்க அதை எதுவுமே செய்யாம நான் வந்து செஞ்சிருவேன்னா அது எப்படி சாத்தியப்படும்? நாங்க 15 ஆண்டுகளா அங்க களத்துல நிக்கிறோம். நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாம, எங்க கொள்கை கோட்பாடுகள்ல எந்த விதமான சமரசமும் இல்லாம நாங்க 15 ஆண்டுகளா வந்து களத்துல நிக்கிறோம். நீங்க வந்த உடனே நான் வந்து இந்த மக்கள் நல்லா செஞ்சிருவேன்னா நீங்க அதுக்கான முதல்ல நீங்க அரசியல் படுங்க. உங்களோட ரசிக கூட்டத்தையும் வந்து அரசியல் படுத்துங்க. அப்போ பார்க்கலாம். இப்போ ஜோலார்பேட்டையில் பார்த்தீங்கன்னா தம்பி, போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அதுவும் பள்ளி குழந்தைகள் கையில் வந்து சாக்லேட் வடிவில் போதைப் பொருட்கள் கிடைக்கிறதா அங்கே இருக்கிற மக்கள் வந்து சொல்கிறாங்க. இது மிக மிக அவலமான நிலை. ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை வந்து ரொம்ப பாதிக்கிற ஒரு நிலைமை இது வந்து நம்ம ஏதாவது செஞ்சு தடுத்தே ஆகணும். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்மாக், நிறைய டாஸ்மாக் ஷாப்ஸ் இருக்குது. அதுவும் பள்ளி வளாகத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் வந்து தரப்படுத்தலை, பள்ளிகளை நீங்கள் தரப்படுத்தலை, அங்கே வந்து படிப்பகங்களை நீங்கள் தரப்படுத்தலை, லைப்ரரிஸ் கிடையாது. ஆனால் டாஸ்மாகோட வியாபாரமும் டாஸ்மாக் மட்டும் எந்த தடையும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நடக்குது. அப்போ நம்ம நாம் தமிழர் ஆட்சி வந்தால் கண்டிப்பாக டாஸ்மாக்கள் மூடப்படும். நீங்கள் டிவிகே பற்றி பேசுனீங்க. அந்த டிவிகேயின் தலைவர் விஜய் அவர்கள் டாஸ்மாக்கு என்ன அவரோட நிலைப்பாடு என்ன? டாஸ்மாக் வந்து வந்தால் மூடுவாரா இல்லையா? அவர் அதை பற்றி ஏதாவது பேசியிருக்காரா? எதுவும் பேசுன மாதிரி எனக்கு தெரியல. அப்போ அதை பற்றி அவர் பேசணும் கண்டிப்பாக. இப்போ போதைப் பொருள் புழக்கம் இருக்குது, அதில் அவரோட நிலைப்பாடு என்ன? அதை எப்படி அவர் குறைப்பார்? இதெல்லாம் அவர் சொல்லணும் இல்லையா? நாங்கள் வந்தால் கண்டிப்பாக இந்த போதைப் பொருள் புழக்கமாக இருக்கட்டும், டாஸ்மாக இருக்கட்டும், எல்லாமே அகற்றப்படும். இது எதுவுமே இருக்காது. படிப்பகங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர குடிப்பகங்கள் இருக்காது ஜோலார்பேட்டை தொகுதியில். உங்களுடைய பயணம் வெற்றி பெற சாட்டையின் சார்பாக வாழ்த்துக்கள். நீங்கள் இணைந்ததுக்கு நன்றி. நன்றி தம்பி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.